அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சுகன்யா வினோத் பேசுகிறேன். பொது மருத்துவர் மற்றும் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர், ப்ராக்டிசிங் இன் சென்னை. இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்னென்னா, பொதுவாக யாருக்காவது ஒரு காயம் ஏற்பட்டால் ஒரு 15 நாளுக்குள்ளே அது வந்து ஆறிடணும். ஆனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த ஆறுற டைம் வந்து ரொம்ப அதிகரிக்கும். அதாவது டிலேட் வூண்ட் ஹீலிங்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டால் அது ஆறவே ஆறாது, ரொம்ப லேட் ஆகும். அது எதனால் நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட் ப்ரெசென்ட் பண்ணும்போது என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காயம் ஏற்பட்டுச்சு டாக்டர், ஒரு கிச்சனில் வேலை செய்யும்போது கை வெட்டப்பட்டதோ இல்லை கீழே விழுந்து அடிப்பட்டதோ, ஏதோ யூஸ்வலாக பைக்லேருந்து கீழே விழுந்துட்டேன், இப்படி தான் பேஷண்ட் வரும்போது கை காலில் அடிப்பட்டது, ஆனால் ஒரு 10 நாள் ஆகியும் இது இன்னும் ஆறவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போதே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே டயபெட்டிக்கா, நீங்கள் வந்து சர்க்கரை நோயாளியா அப்படின்னு கேட்பேன். அப்படி இல்லை இது வரைக்கும் எனக்கு நான் டெஸ்ட் பண்ணதும் கிடையாது, இல்லைன்னு சொன்னாங்கன்னா ப்ளீஸ் தயவுசெய்து டெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து டயபெட்டிக்காக தான் இருப்பாங்க. ஏன்னா டிலேட் வூண்ட் ஹீலிங் டயபெட்டிஸில் வந்து ஒரு டிக்டம் கண்டிப்பாக அது நடக்கும். ஏன் அதனால் அது நடக்குதுன்றது காரணம் வந்து 3 முக்கிய காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து மைக்ரோவாஸ்குலர் டேமேஜ், அதாவது அந்த இடத்துக்கு இருக்கிற எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து காயம் ஏற்பட்டதோ அதை சுற்றி இருக்கிற ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். எதனாலனா அங்கே இருக்கிற ரத்த ஓட்டத்தில் சப்ளை பண்ணுற ஆர்டரி வெசல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். எதனால் டேமேஜ் ஆச்சுன்னா, ரொம்ப நாளாக பாடி வந்து அதிகமான சர்க்கரைக்கு உட்பட்டு அந்த வெசல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். அது வந்து ரீசன் நம்பர் 1. ஸோ வந்து பிளட் சப்ளை கம்மியாக, எந்த ஏரியாவுக்கு பிளட் சப்ளை கம்மியாக இருக்கோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் நியூட்ரியன்ஸோ இல்லாட்டி ஆக்சிஜன் சப்ளையோ குறையும். ஸோ வூண்ட் ஹீலிங் ப்ராசஸ் வந்து டிலே ஆகும், நம்பர் 1. செகண்ட் வந்து நியூரோபதி கண்டிப்பாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும். நியூரோபதி அப்படின்னு என்னென்னா, நரம்போட டிசீஸ் தான் வந்து நியூரோபதி. நரம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு நரம்பு நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தான் ஏதாவது ஒரு சின்ன வலியை கூட நம்ம பிரெயினுக்கு வந்து சென்ஸ் பண்ண முடியும். நரம்பு வந்து ஒரு மாதிரி நம்பாக இருந்துச்சுன்னா வலியை வந்து சென்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு சின்ன இன்ஜுரி இருந்துச்சுன்னா அவங்களால உணரவே முடியாது. அதனால தான் வந்து நிறைய பேர் கால் புண்ணோடு வரும்போதே பெரிய புண்ணாக தான் இருக்கும். அது எப்படின்னா, செருப்பில் ஒரு முள் இருந்து டாக்டர் நான் பார்க்கவே இல்லை, அது குத்திட்டே இருந்தது, எனக்கு அது உணர்ச்சியே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது நியூரோபத்தினால தான். நம்ம நரம்புகள் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு டக்குன்னு நம்மளுக்கு தெரியும். நியூரோபதி இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு அது தெரியவே தெரியாது. ஸோ இது ஒரு காரணம் டிலேடு வூண்ட் ஹீலிங் இருக்கிறதுக்கு. 3வது காரணம்னா, நம்மளோட இம்யூன் சிஸ்டம், நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியே வந்து பாதிக்கப்படுறதுனால நம்மளால் எந்த ஒரு இதுவுமே நோய் எதிர்ப்பு சக்தி ஒழுங்காக இருந்தால் தான் நம்மளோட ஒரு பாக்டீரியாவோ ஒரு நுண்ணுயிர்களுக்கான ஒரு சண்டை வந்து நம்ம உடம்புல நடந்து நம்ம பாடியை வந்து நம்மளால் காப்பாற்றிக்க முடியும். இம்யூன் சிஸ்டமே இம்பேர் ஆகிறதுனால வூண்ட் ஹீலிங் ப்ராசஸ் வந்து டிலே ஆகுது. இது 3 தான் முக்கியமான காரணம். சரி, இப்போ இதுலேருந்து இந்த வீடியோலேருந்து டேக் ஹோம் மெசேஜ், இதுலேருந்து என்ன கற்றுக்கணும் நம்மனா, எப்போ தான் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு காயம் பட்டு ஆறுறதுக்கு லேட் ஆகுதோ அப்போ முதல்ல உங்களோட சர்க்கரையோட அளவை வந்து நீங்கள் கண்டிப்பாக கட்டாயம் செக் பண்ணணும், டாக்டர் போய் பார்க்கணும். அடுத்தது சர்க்கரையோட அளவை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டா தான் எந்த ஒரு அடிப்பட்டாலோ சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து ஆறும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.